தற்போது அண்மை செய்தி. தயாநிதி மாறன் எம்பி தொடர்ந்த அவதூறு வழக்கில் வினோஜ் பி செல்வம் இன்று ஆஜராகவில்லை. பாஜக வேட்பாளர் வினோஜ் ஜூன் 6 ஆஜராக ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலதிக விரிவான உரைகளுக்கு சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், விவரங்கள். மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் அவரோட தொகுதி மேம்பாட்டு நிதியில எதுவும் பயன்படுத்தவில்லை என கடந்த ஏப்ரல் 13ஆம் தேதி மத்திய சென்னை பாஜக வேட்பாளர் வினோத் பி செல்வம் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்துல பதிவிட்டிருந்தார். இதையடுத்து தனது நற்பெயருக்கும் களங்கம் ஏற்படுத்தும் வகையில வினோத் பி செல்வம் சமூக வலைதளத்தில் பதிவிட்டதை எதிர்த்து அவர் மீது தயாநிதி மாறன் கிரிமினல் அவதூறு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுல தொகுதி மக்களிடையே தனக்குள்ள நற்பெயரை கெடுக்கும் வகையில சமூக வலைதளத்துல பாஜக வேட்பாளர் பதிவிட்டுள்ளதாகவும், உண்மைக்கு புறம்பாக அரசியல் உள்நோக்கத்தோடு எந்த ஒரு ஆய்வையும் மேற்கொள்ளாம அவதூறு பரப்பும் வகையில இந்த தகவல் பதிவிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்திருந்தார். மத்திய சென்னை தொகுதிக்காக நிதி 95% மேல தொகுதி மக்களுக்கு பல்வேறு திட்டங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும், ஆனால் இதை எதுவும் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் வினோத் பி செல்வம் பொய்யான தகவலை பதிவிட்டுள்ளதாக அவர் தெரிவித்திருந்தார். இதையடுத்து இந்த இந்திய தண்டனை சட்ட பிரிவு 499 ஐநரின் கீழே கிரிமினல் குற்றம் எனவும், எனவே வினோத் பி செல்வம் மீது கிரிமினல் அவதூறு வழக்கு நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட வேண்டும் எனவும் கோரியிருந்தார். இந்த மனு இன்று எழும்பூர் 13வது மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றவியல் நடுவர் எம் தர்மபிரபு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது வினோத் பி செல்வம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சந்திரசேகரன் வினோத் பி செல்வம் இன்னைக்கு வர முடியாத நிலையில் இருப்பதனால அவர் விசாரணைக்கு ஆஜராக விலக்களிக்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த விமல் மோகன், அதாவது தயாநிதி தரப்பு வழக்கறிஞர் விமல் மோகன் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களை கேட்ட மேஜிஸ்ட்ரேட் விசாரணையை ஜூன் 6ஆம் தேதிக்கு தள்ளி வைப்பதாகவும், அன்றைய தினம் வினோத் பி செல்வம் கட்டாயம் நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.